ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நான் வந்திருக்கின்ற போது நம் வாழ்க்கை மாயையானது என்பதை அறிந்து கொண்டு, இந்த உலகத்தின் வாழ்க்கை குறுகியது. மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமானாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எப்படி நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அறிந்து வாழ்ந்தால் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்முடைய பயணம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு ஏதுவாகவும் அமையும். எனவே இந்த நாளில் நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த உலகத்தின் வாழ்க்கை மாயையானது என்று அறிந்திருக்கிற நாம் அதை அறிந்திருந்தும் துர்க்கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டுமானால் துர்க்கிரியைகளை நாம் விலக்கி நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். எபேசியர் 2 அதிகாரம் அதனுடைய 10 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகள் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் எதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் அங்கனம் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:5 பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. இந்த உலகத்தில் நாம் உருவாகின்ற போது நாம் பாவத்தில் உருவாகின்றவர்களாய், துர்க்குணத்தில் உருவானவர்களாய் நம்முடைய பெற்றோர் நம்மை பாவத்தில் கற்பந்தரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் முதல் மனுஷியை உருவாக்கின போது அவன் பாவம் செய்வதற்கென்று உருவாக்கப்படவில்லை. அவன் இந்த பூமியிலே பலுகி பெருகி தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவன் இந்த பூமியின் சகல ஜந்துக்களையும், பறவைகளை, ஊரும் பிராணிகளை, நீந்தும் ஜீவ ஜந்துக்களை, இன்னும் வாழ்கின்ற உலகத்தில் வாழ்கின்ற மிருகங்கள் அத்தனையும் ஆண்டு கொண்டு நடத்தும்படியாய் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்திலே இவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சர்ப்பமானது அவருடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறதான சாத்தான் உள்ளே நுழைந்த போது துர்க்கிரியை செய்கிறதற்கு ஏதுவான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறார்கள், பாவத்திற்கு அடிமையாகிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாத ஒரு கேட்டும் அவருடைய சத்தத்திற்கு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்னே செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, எபேசியர் 2:10 சொல்லுகின்றது, நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எனவே இப்படிப்பட்டதான நாம், பாவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் இப்போது ஒரு புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவரை உண்மையான இரட்சகர், இந்த பாவத்தினை நம்மை மீட்டு ரட்சிக்கின்றவர், வாழ்க்கையில் சமாதானத்தை அருளுகிறவர் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை வழிநடத்துகின்றவர் என்பதை விசுவாசிப்போம் என்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகின்றோம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகின்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய வாழ்க்கை இல்லை, இனி துர்க்கிரியைகள் அல்ல.
ஒருவன் ஆண்டவருக்குள்ளே வந்துவிட்டால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டால், அவனுக்கு பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. துர்க்கிரியைகள் இருப்பது உண்மைதான், துர்க்குணம் இருந்தது உண்மைதான். ஆனால் இனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது துர்க்குணம் அல்ல, நற்குணம் இருக்க வேண்டும். நற்கிரியை என்றால் நல்ல கிரியை என்று அர்த்தம், அல்லது நன்மையான கிரியைகள் என்று அர்த்தம். நல்ல கிரியைகள் செய்ய வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு அதை நினைப்பதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தர் உள்ளே ஆளுகிறார், அவர் நமக்குள்ளே இருக்கின்றார் என்கின்ற சிந்தையோடு நாம் பல தீய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகின்றவராயும், நம்முடைய வாழ்க்கையில குறை உள்ளவர்களாயும், ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாயும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, இந்த நாளில் நான் செய்ய வேண்டியது நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அதன் கடைசி பாகத்தில் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய மணவாட்டியாய் இந்த உலகத்திலே நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஸ்திரீகள் என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு சபை ஒரு மணவாட்டியாகத்தான் ஒருங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டியது நற்கிரியைகளினால் அலங்கரிக்க வேண்டும், துர்க்கிரியைகளினால் அல்ல. இன்றைய உலகத்தை பார்க்கின்ற போது நிர்விசாரமாகவும் பயபக்தி இல்லாமலும் தேவ பக்தி என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய நாவை அடக்காமல், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுவானால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது. வீட்டில் ஒரு குடும்பத்தில் இதுதான் நடக்கின்றது, சபைகளில் நடக்கின்றது, தேசத்தில் நடக்கின்றது. நற்கிரியைக்கு பதிலாய் துர்க்கிரியை செய்கின்றார்கள். எனவே இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியவில்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் முன் வருவதில்லை. அவருடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். இதை கேட்கின்றதான அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் பழைய சிருஷ்டி அல்ல, நாம் புதிய சிருஷ்டியாய் இருக்கின்றோம். புதிய சிருஷ்டியாய் இருக்கின்ற போது பழையவைகளை நாம் ஒழித்து விட வேண்டியதுதான். இல்லையேல் ஒரு புது வாழ்க்கையை நாம் வாழ முடியாது, நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நாம் செய்கின்ற நற்கிரியைகள் சில வெளியரங்கமாய் இருக்கின்றது, சில மறைந்திருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:25 சொல்லுகின்றது, அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஒருவேளை நீங்கள் நற்கிரியை செய்கிறது மறைந்த விதத்திலே, மற்றவர்கள் தெரியாத விதத்திலே நீங்கள் அநேக நற்கிரியைகளை செய்திருந்தால், நீங்கள் ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் தான், அது மறைந்திருக்க முடியாது. மத்தேயு 5:16 சொல்லுகிறது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீ நற்கிரியை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மௌனமாய் அமைதியாய் இருந்து கொண்டிருக்கின்ற போது உன்னுடைய நற்கிரியைகள் ஒருவேளை உலகத்திற்கு பகிரங்கமாய் தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், அவைகள் வெளியரங்கமாக்கப்படும், அவை மறைந்திருக்க மாட்டாது. நீ மலையின் மேல் இருக்கின்ற பட்டணமாகவே மாற்றப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது துர்சிந்தைகள் துர்க்கிரியைகள் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்றல்ல, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஏன் நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும்? கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நன்மையானவைகளையே செய்து இந்த தேசத்திலே சுற்றி கொண்டிருந்தார். கர்த்தர் நன்மை செய்கிறவராய், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்தவனானால், கிறிஸ்துவை உடையவனானால் அவன் நன்மைதான் செய்வானை தவிர
தீமை செய்ய மாட்டான். மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாய் போராடுகின்ற போது மாம்சம் அல்ல, ஆவியே ஜெயிக்கின்றதாய் காணப்படும். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகின்றது, குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இன்னைக்கு நமக்கு அநேக குறைகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் குறைகள் நீங்கிற பாடில்லை, நிறைவு கிடையாது, சம்பூர்ணம் கிடையாது. ஏன் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. ஆண்டவர் மீது பழியை போடுகின்றோம். என் அன்பு தேவச்சனமே, நீ நற்கிரியை செய்வாய் என்றால் உன்னுடைய குறைகள் நீங்கும். ஆண்டவர் உனக்கு குறைவை அல்ல, நிறைவை கொடுக்கின்றவராயிருக்கிறார். அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் உனக்குள் இருப்பது நற்கிரியை. நீ செய்கின்ற கிரியைகள் நற்சிந்தை இருந்தால் நற்கிரியைகள் வெளிப்படும், துர்ச்சிந்தை இருந்தால் துர்க்கிரியைகள் வெளிப்படும். துர்சிந்தைக்கு இடம் கொடாதபடி நற்சிந்தையினால் இருதயத்தை நாம் நிரப்புவோம் என்றால் இந்த நாட்களிலே நற்கிரியைகள் நாம் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, தீமைக்கு நீ தீமை செய்யாதிருப்பாயாக. தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், தீமைக்கு நன்மை செய். தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் ஒன்று யோசித்து பார்ப்போம். நாம் தீமைக்கு நன்மை செய்கின்றோமா அல்லது தீமைக்கு தீமை செய்கின்றோமா? ஒருவன் நன்மைக்கு நன்மை செய்தால் அவன் மனுஷ சுபாவம் உடையவனாய் இருக்கின்றான். எல்லா மனிதர்களும் செய்கின்றதையே செய்கின்றான். ஒருவன் தீமைக்கு தீமை செய்கிறான் என்றால் அவன் மிருகத்தை போன்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் மனுஷனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவன் மனித சுபாவம் உடையவன் அல்ல, அவன் மிருகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒருவனுக்கு நன்மை செய்தாலும் அவன் தீமை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மனிதனாகவும் இல்லை, மிருகமாகவும் இல்லை, அவன் பிசாசாக சாத்தானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் தீமைக்கு நன்மை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, தேசத்திலே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே தீமை இந்த உலகத்தில் உண்டாகும். தீமைக்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய புது சிருஷ்டியின் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அதுதான், தெய்வீக சுபாவம். பேசக்கூடாத இடத்தில் பேச வேண்டிய தேவையில்லை. அந்த இடத்தில் நியாயீகரிப்பதில் அர்த்தமில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்றோம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 4:11 புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 3 காரியங்களை முக்கியமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்னே நாம் யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே குறைவின்றி நிறைவாய் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒன்று நீ செய்ய வேண்டியது அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். எங்கெங்கே அமைதியாய் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அமைதியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் யுத்தம் செய்தால் ஆண்டவர் அமைதியாய் இருப்பார். நீங்கள் அமைதியாய் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதுதான் தேவனுடைய செயலாய் இருக்கிறது. நம்முடைய நற்கிரியை அமைதலாய் இருக்க வேண்டியது. உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களுடைய அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், பக்கத்து வீட்டு பிள்ளை என்ன படிக்கிறாள், என்னுடைய பிள்ளை என்ன படிக்கிறாள், என்னுடைய பிள்ளை என்ன சிந்திக்கிறாள், அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அல்லது என்ன காரியங்களிலே ஈடுபட விரும்புகிறாள் என்பதை நாம் யோசிப்பதில்லை. நம்முடைய வீட்டில் என்ன நடக்கின்றது, நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கின்றோமா, நம்முடைய கடமைகளை சரிவர செய்கின்றோமா என்பதை நாம் பார்ப்பதில்லை. மற்றவர்களை பார்க்கின்றவர்களாய் இருக்கின்றோம்.
எனவேதான் பவுல் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நற்கிரியைகள் அல்ல. நீங்கள் குறைவின்றி நிறைவாய் வாழ வேண்டும் என்றால் உங்கள் அலுவல்களை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் கைகளினால், மூன்றாவதாக சொல்லுகிறார், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். மற்றவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பதல்ல, நம்முடைய சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன வேலை செய்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும். இவையெல்லாம் நல்ல கிரியைகளாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை குறைவில்லாதவர்களாய் நிறைவாய் நடத்துகிறதற்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதற்கு இவைகளெல்லாம் ஏற்றதாய் இருக்கிறது. எனவே என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலே என்ன நல்ல கிரியைகளை நாம் செய்கின்றோம்? ஏழைகளுக்கு இறங்குகின்றோமா? நீதிமொழிகள் 19:27 பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். ஏழைக்கு இறங்க வேண்டும். ரோமர் 12:13 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் பிரயாசப்படுகின்ற போது அவர்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது உதவி செய்ய வேண்டும்? நெருக்க காலங்களிலே, கஷ்ட நேரங்களிலே உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் துன்பப்படுகின்ற போது அவனுக்காக ஜெபிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவன் சபித்தால் அவனை ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்துருக்களை நாம் நேசிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். மன்னிக்கும் சுபாவமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். அவருடைய சுபாவங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லிய உபதேசத்தை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவன் என்றும் கிறிஸ்தவள் என்றும் சொல்லிக்கொண்டு நாம் எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களாய் இருக்கின்றோம்? துர்க்கிரியைகள் நமக்குள்ளே இருக்கின்றதா அல்லது நற்கிரியைகள் இருக்கிறதா? இன்னைக்கு நாம் நற்கிரியைகள் அல்லது துர்க்கிரியைகள் என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பதில்லை. ஆசீர்வாதம் இல்லை, குறையோடு இருக்கின்றோம் என்கின்றதை மட்டும் சொல்லுகின்றோம். ஒன்று உங்களையே நீங்கள் அலசி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு போதிக்கிறது. நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது துர்க்கிரியை செய்ய அல்ல, நற்கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவ்வளவாய் நீங்கள் நற்கிரியை செய்தால் உங்களுடைய முக்கியமாய் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். குறைவில்லாமல் நீங்கள் நிறைவாய் வாழ முடியும். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறது என்று சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உனக்கு குறை இருக்கும் என்றால் நிறைவை தரக்கூடிய ஆண்டவரிடத்தில் கடந்து வரத்தக்கதாக நல்ல கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ரூத் என்கின்றதான ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்திருப்பீர்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே அங்கே பார்க்கலாம். அவளுக்கு போவாசுடைய கண்களிலே தயை கிடைக்கின்றது. அப்போது ரூத் கேட்கின்றாள், எப்படி உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று. 11ஆம் வசனத்தில் போவாஸ் சொல்லுகிறார், நீ உன் புருஷன் மரணமடைந்த பின்பும் நீ உன் மாமிக்கு செய்ததையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த ஜனங்களை விட்டு எங்களை நீ தெரியாத ஜனத்தோட வந்து சேர்ந்திருப்பதையும் எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லாரும் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனுடைய சட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்று வாழ்த்துகின்றான் போவாஸ். என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இஸ்ரவேலின் தேவனை அவருடைய சட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த அந்த ரூத்துக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்தார். நல்ல பலனை கொடுக்க காரணம் அவள் தன்னுடைய மாமியாருக்கு செய்ததையும், அவள் தன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் அர்ப்பணித்து தன் மாமியாரோடு கூட இருந்து தன்னுடைய சொந்த ஜனத்தை சிநேகிக்கும்படியாய் அவள் கடந்து வந்த நற்கீர்த்தி நல்ல செயல்களை பார்க்கின்ற போது ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதே போவாஸ் சொல்லுகிறார், ரூத்தை பார்த்து, நீ குணசாலி, உன்னுடைய முந்தின குணத்திலும்
பிந்தின குணம் நற்குணம், பிந்தின நற்குணம் மேன்மையாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, நீ நற்குணம் உடையவளாய் வாழ வேண்டும். நீங்கள் நற்குணம் உடையவர்களாய் வாழ வேண்டும். இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் குறை இருந்தது. அந்த குறைகளை அவளுடைய நற்கிரியைகளினால், நற்குணத்தினால் அவள் மேற்கொண்டு நிறைவுள்ளவளாய் வாழ்கின்றாள். இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்திலேயே, வரலாற்றிலேயே இடம்பெறுகிற ஒரு ஸ்திரீயாய் அவள் மாற்றப்படுகிறாள் என்றால் அவளுடைய நற்கிரியை தான் அதற்கு காரணமாயிருக்கிறது. உங்கள் குறைகள் நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த ரூத்தை போல நாம் ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். ஒரு பழக்கம் என்பது சீக்கிரமாக வராது. 21 நாட்கள் நீங்கள் ஒரு செயலை செய்து பாருங்கள், அந்த செயல் உங்களுக்கு பழக்கமாக மாறும். அந்த பழக்கம்தான் உங்களுடைய குணமாக மாறுகிறது அல்லது கேரக்டராக மாறுகின்றது. திடீரென நற்பண்புடையவர்களாய் குணசாலிகளாய் மாற முடியாது. அந்த செயலை மீண்டும் மீண்டும் தீமையை செய்ய வேண்டும் என்று உன் மனதிற்குள்ளே சாத்தான் கொண்டு வருவான் என்றால் அதை விலக்கிவிட்டு தெய்வீக சுபாவம் உடையவர்களாய் தீமைக்கு நன்மை செய்யத்தக்கதாக நீங்கள் பழகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக நீங்கள் பழகுகின்ற போது அது உங்களுடைய நற்குணமாய் குணமாய் மாறுகின்றது. இப்படிப்பட்ட நற்கிரியைகள் செய்கின்ற போது அநேக நற்குணங்கள், மன்னிக்கும் சுபாவங்கள், ஏழைகளுக்கு இறங்குதல், வியாதியஸ்தர்களை பார்க்க செல்கின்றது, தீமைக்கு நன்மை செய்கின்றது. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கின்ற போது இது உங்களுடைய குணமாய் மாறிவிடுகிறது. அதுவே உங்களுடைய ஆளுமையாக, பர்சனாலிட்டியாக, நற்குணசாலி என்று அவளுடைய பர்சனாலிட்டியை அந்த போவாஸ் எடுத்துரைக்கிறதற்கு ஏதுவாய் இருந்தது போல நம்மையும் சண்டைக்காரர்கள் என்றல்ல, கோபக்காரர்கள் என்றல்ல, வைராக்கியம் உடையவன் என்ற டைட்டில் அல்ல, ஆண்டவர் நல்ல டைட்டிலை எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் பழக வேண்டியது குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். எனவே என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே விசுவாசம் உடையவன் நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஏதுவாக அவனுக்கு ஜாக்கிரதையாய் போதிக்க வேண்டும். ஏனென்றால் அது நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அது நன்மையாயிருக்கிறது. நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று போதிப்பது, நற்கிரியைகளை செய்வது மனுஷனுக்கு நன்மையானதாயிருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. ஒரு தீமை செய்தால் தீமையே செய்யுங்கள் என்று சொல்வது அல்ல. தீமை செய்கின்ற போது நான் நன்மை செய்வேன் ஆண்டவரே, என் நன்மைக்கு மேன்மை உண்டு என்கின்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். தீத்து 3:9ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது புத்தி இல்லாத தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், இவைகள் எல்லாம் அப்பிரயோஜனமும் வீடுமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்ய வேண்டும்? இந்த மாயையான நாட்களிலே பிரசங்கி சொல்லும் போது மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே காண்பது எல்லாம் மாயையா இருக்கிறது. மனுஷன் தன் பிரயாசனத்தினால் அவன் உண்டாக்குகின்றது, அவனுக்கு பலன் என்ன என்று கேட்கிறார். ஆனால் பிரயோஜனம் என்ன? ஒன்று மட்டும்தான் பிரயோஜனம், நாம் செய்கின்ற நற்கிரியைகள். அந்த நல்ல கிரியைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் அழிவுள்ள போஜனத்திற்காக நீங்கள் உழைக்காமல், கிரியை செய்யாமல், அழியாத போஜனத்திற்காக, நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லுகிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே என் அன்பு தேவச்சனமே, நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லுகிறதற்கான போஜனம் அது நற்கிரியையாயிருக்கிறது. தேவனுக்கேற்ற கிரியை செய்வோம் என்றால் அது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். அப்போதுதான் சீஷர்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கேற்ற கிரியைகள் என்ன?
29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். என்றைக்கு உங்கள் இருதயத்தில் அவரை விசுவாசித்து அவருக்கு இடம் கொடுத்தீர்களோ அன்றைக்கு எடுத்த தீர்மானங்களில் விட்டு போகாமல் விசுவாசமாயிருந்து பாருங்கள். உங்களுடைய கடின பாதையிலே, உங்களுடைய கஷ்ட சூழ்நிலையிலே விசுவாசத்தோடு இருந்தால் மட்டுமே நாம் நற்கிரியைகளை செய்ய முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அலங்கரித்துக் கொள்வது நற்கிரியைகளினால் அலங்கரிக்க வேண்டும். ஏன்? நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியைகள் செய்யவே. நம்முடைய குறைகள் நீங்குவதற்கு ஏதுவாக நாம் நற்கிரியைகள், நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நல்ல கிரியைகள் செய்ய வேண்டுமானால் விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். இந்த விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் எதில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 2:5 சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் தரித்திரர்களாய் இருக்கலாம் அல்லது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம். எப்படிப்பட்டவர்கள் என்பது அல்ல, விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகின்ற போது ஆண்டவர் உங்களுடைய குறைகள், இந்த உலகத்தின் குறைகளையும் மறுமைக்குரிய காரியத்திலையும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை நீக்கி ஆண்டவர் நிறைவுகளை கட்டளையிட போதுமானவர். எனவே 1 தீமோத்தேயு 6:18 சொல்லி இருக்கிறபடியே நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருங்கள், நற்கிரியைகள் செய்வதில் ஐஸ்வர்யவான்களாயிருங்கள். இந்த நற்கிரியைகள் செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருக வேண்டும். வேத வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். ஒன்றாவதாக கிருபை பெருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை பெருகும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை பெருக்கும்படியாய் எப்போதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து நடந்து அவரை விசுவாசித்து நற்கிரியை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகின்ற போது நிச்சயமாய் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய முடியும். அதை போன்றே 2 தீமோத்தேயு 3:16 படி நற்கிரியை செய்ய நம்மை தகுதியாக்குவது வேத வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தையின்படி நடயுங்கள். ரோமர் 2:7 சொல்லி இருக்கிறபடியே சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வோமாக. மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மேகத்தில் தூதர்களோடு கூட அவர் வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை அவனுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே சந்திக்க இருக்கிற நாம் நற்கிரியைகளை செய்வோம் என்றால் நமக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியை செய்ய. நம்மை அலங்கரிக்க வேண்டியது நற்கிரியைகளினால். நாம் விசுவாசத்தில் பெருகுவோம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் கிருபை பெருக காத்திருப்போம். வேத வாக்கியத்தை உட்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். குறைவின்றி நிறைவுள்ளவர்களாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.